தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரானில் பாக்தாத் நகரில் சாதூன் வீதி அப்படிங்கிற இடத்துல ஒரு பெண் நடந்து போகிறாங்க. ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் நடந்து போகிறாங்க. எக்ஸ்யூவி கார், 2 கார் அவங்கள வழிமறித்து வலுக்கட்டாயமாக ஒரு காரில் ஏற்றி 2 காரும் வேகமாக சீறி பறக்குது. இதை பார்த்த ஈராக்கினுடைய உளவுத்துறை அதை தொடர்ந்து பின்னால் போகிறாங்க. யார் கடத்தப்பட்டாங்க, அந்த பெண்மணி யார், ஹிஜாப் அணிந்த அந்த பெண்மணி ஈராக்கை சார்ந்தவரா அப்படின்னா ஈராக்கை சார்ந்தவர் அல்ல. செல்லி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க பத்திரிகையாளர். அதுவும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வார் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரடியாக போய் போர் நடக்கிற இடங்களில் செய்திகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த செல்லி அப்படிங்கிறவங்களுடைய பணியாக இருக்குது. நம்ம ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் ஒரு போர் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம வலை ஒளியிலையோ தொலைக்காட்சிகள்லையோ ரொம்ப எளிதாக நம்ம பார்த்துட்டு போயிடும். ஆனால் இந்த வார் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பெரிய தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இதை காட்சிப்படுத்த அந்த செய்தியை உலகத்துக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அப்ப இவ்வளோ பெரிய செயலை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அதுவும் சும்மா இல்லை, இவங்க ஏற்கனவே கத்தா இஸ்புல் அப்படிங்கிறவங்களை பற்றின ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரியை கொடுத்துருக்குறாங்க. ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு டாக்குமெண்ட்டாக இது இருந்தது. இதுல இருந்து தான் செல்லி அவங்களுடைய பெயரே எல்லாருக்கும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவுடைய FBI கூட இவங்களுக்கு நீங்க ஹிட்லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிற சமிக்கையை கூட கொடுத்துருந்துச்சு. ஜாக்கிரதையா இருக்க சொல்லியும் அவங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்கலாம செல்லி தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நண்பகல் வேளையில சாதூன் வீதியில கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக இவரை கண்காணித்ததாக சொல்லப்படுது. யாரு? இந்த கத்தா இஸ்புல் அவங்க தான் கடத்தியிருக்கணும் அப்படின்னு நம்பப்படக்கூடிய விதத்தில் தான் இந்த கடத்தல் நடந்திருக்குது. இதையெல்லாம் தாண்டி அவங்க ஏன் ஹிஜாப் அணிந்திருந்தாங்க? அவங்க ஒரு அமெரிக்கராச்சே, அமெரிக்க பத்திரிகையாளர் தானே அப்படின்னா அவங்க அரபு மொழியை கற்றுக்கிட்டு இங்கேயே அவர்களோடு மக்களோடு மக்களாக வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் செய்திகளை சரியாக கொடுக்க முடியும். அந்த மக்களோடு மக்களாக நம்ம நெருங்கி பழகணும்னு அரபிக் மொழியை கற்றுக்கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு, இத்தனைக்கு அவங்க ஹோட்டல்ல விடுதிகள்ல எல்லாம் தங்குறது இல்லை. எந்த வீடுகளில் அவங்கள விருந்தினராக ஏத்துக்கிறாங்களோ அந்த வீடுகளில் அவங்க தங்கிக்கிறது தான் இந்த செல்லியுடைய ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இவங்க இப்ப கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த கடத்தப்பட்ட இந்த செல்லி எதற்காக கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னும் அவங்க சைட்ல டிமாண்ட் எதுவும் வைக்கல. ஏன்னா சதீர் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க இருக்கலாம்னு இப்ப வரைக்கும் கண்காணிப்புல இருக்கிறாங்க. இன்னும் தேடப்படும் ஒரு ஆளா தான் அவங்க இருக்கிறாங்க. சதீர் நகர்ல ஏதாவது ஒரு பாதாள அறையில இவங்களை மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் ஈராக்கினுடைய ஒரு விசாரணையில வந்த செய்தியாக இருக்குது. இப்ப அமெரிக்காவுடைய பத்திரிகையாளரை கடத்தி வச்சிருக்கிறதுனால இந்த வார் நடந்துகிட்டு இருக்குது இல்லையா, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுடைய இந்த போர் சூழல்ல எதற்காக கடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஈரான் மீதான பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை வைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் அப்படி வச்சது இல்லை. அநேகமா நாளை இதற்கான விஷயங்கள் இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கோரிக்கையை வைக்க போறாங்க அப்படிங்கிறது அநேகமா இன்னொரு 24 மணி நேரத்துல தெரியும். இதுதான் அமெரிக்க பத்திரிகையாளர்களை கடத்தக்கூடிய முதல் முறை அப்படின்னா இல்லை. இதற்கு முன்னால் எலிசபெத் சுர்கோ அப்படிங்கிறவரையும் கடத்திருக்கிறாங்க 2023. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் பணைய கைதியா வச்சிருந்து பல பேரை அந்த கத்தா இஸ்புல் அப்படிங்கிற அந்த குழுவை சேர்ந்தவங்களை அமெரிக்கா சிறைப்படுத்தி வச்சிருக்கிறவங்களை எல்லாம் விடுதலை செய்ய சொல்லி அவங்க ஒரு நிபந்தனையை வச்சு அதன்படி அவர்களை விடுதலை செஞ்சவனையும் உயிருடன் எலிசபெத் சுர்கோவை அனுப்பி வச்சதாகவும் சொல்லப்படுது. இதையெல்லாம் நம்ம வைத்து பார்க்கும்போது ஒரு சாதாரண தொலைக்காட்சியில ஒரு வலையொலியில நம்ம பார்க்கக்கூடிய போர் செய்திகள், அந்த போர் செய்திகள் பற்றிய காணொளிகளை நாம் எளிதாக பார்த்துட்டு போறோம். அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ரிஸ்க் அதுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா உயிரை பணயம் வைத்து அதுவும் போர் சூழல்னா ஒன்று நம்ம கடத்தப்படலாம், இல்லை என்றால் எதிரி நாடுகள் நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி சேகரிப்பாளராக, ஒரு பத்திரிகையாளராக
இந்த மாதிரி செல்லி அங்கே போயிருக்கிறது, இப்போ அவர் வந்து பணைய கைதியாக போயிருக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு செயல்னு பாருங்க. போர் ஒரு பக்கம் நடந்தாலும், குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் இறந்து போனாலும் நீங்க பாருங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. தெரிந்து இந்த விஷயங்கள் என்றால் தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள். இப்ப செல்லி அவர்கள் கடத்தப்படும் போது உளவுத்துறை கண்காணித்து அதை பார்த்ததுனால அவங்க கடத்திட்டு போனதை வந்து அவங்களால பார்க்கவாத முடிஞ்சு நான் கண்டுபிடிக்க முடியல. இது போல எத்தனையோ பத்திரிகையாளர்கள் கடத்தப்பட்டு இதுவரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், கொலை செய்யப்பட்டிருக்கலாம். நம்ம நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கூட எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஆளுகிற அரசாலேயே கொலை செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள்லாம் இங்கே நடந்திருக்கிறது. இப்படி பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகை அப்படின்னு சொன்னா அது எந்த அளவிற்கு அது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். எது எப்படியோ போர் என்பது இந்த பூமி பந்தில் விரும்பத்தகாத, நடக்கக்கூடாத ஒன்றாகவே ஒவ்வொரு நாடும் விரும்புகிறது. இப்போ ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அந்த நாட்டின் மக்கள் இந்த போரை, இது போன்ற போர்களை விரும்புகிறார்களா? எந்த இடத்தில் போர் நடந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்கள் அதை விரும்புவார்கள்னா நிச்சயமாக எந்த நாட்டு மக்களுமே விரும்ப மாட்டார்கள். அப்ப இதை யார் விரும்புகிறார்கள்? அந்த நாட்டின் தலைவர்கள், அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, அவர்களுடைய ஈகோ, இதுதான் மேலோங்கி நிற்குது. இப்ப பாருங்க, வயதானவர்கள் உட்கார்ந்து போரை வந்து நடத்துறாங்க. இளம் இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த போர்ல தன்னை ராணுவ வீரராக உட்படுத்தி கொண்டு சாகுறாங்க. இதுல இடையில பிஞ்சு குழந்தைகளும் மற்ற முதியவர்களும் எந்த பாவம் செய்தார்கள்? இவர்கள் போரை விரும்புகிறார்களா அப்படின்னா இவர்கள் போரை விரும்பல. மக்கள் யாரும் போரை விரும்பல, ஆனால் தலைவர்கள் போரை விரும்புகிறார்கள். அப்படி என்றால் தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உண்மை. இருந்தாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்த அமைதி பேச்சு நடக்க இருக்கிறது. அது உண்மையாகவே அந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து அமைதி திரும்பவே நாமும் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.